Habibi, welcome to Bahrain. I'm taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the news off. You cannot save me, cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்குள்ள vlog என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நம்ம பஹ்ரைனில் வாட்டர் தீம்ஸ்க்கு தான் வந்திருக்காங்க. லாஸ்ட் பேரடைஸ்க்கு தான். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் மக்களை செட்டப் சூப்பராக வச்சுருந்தாங்க. வாழை மரம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு செடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வச்சு வேற லெவல் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது சேம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் மக்களே. இங்கே வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க. நம்மளோட பேக்கு, இந்த பிஸ்கட்டு, கேக் எதுவும் கொண்டு வந்தாலும் உள்ள அலோடு கிடையாது. ஃபுட்டு கொண்டு வரலாம், மீது உள்ள ஐட்டம்லாம் வந்து நம்ம உள்ள அலோடு பண்ண மாட்டாங்க. பின்ன நமக்கு வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 டால்ஸ் இருக்கும். நம்ம இவங்க கூட விளாடலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ அவங்க கூப்பிட்ருந்தாங்க, நம்ம அவங்க கூட போயிட்டு 2 டான்ஸ் ஆடிட்டு ஒரு சின்ன ஒரு வைப்பு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மக்களே நம்ம டிக்கெட்டை எடுக்கிற இடம். இங்கே ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், நம்ம டைரெக்டும் எடுக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24 பீடி வரும் மக்களே. டிக்கெட் எடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டிப்பு கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம கையில் கட்டிட்டு அவங்கக்கிட்ட போனது நமக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஜமால் தான். அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம் மக்களே. உள்ளே வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த ஏரியா உங்களை சுற்றி காட்டலான்னு பார்த்தேன். சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் தான். பின்ன வெல்கம் போட்டிருந்து வாங்க உள்ளே போவோம். உள்ளே பார்த்த உடனே நம்மளை வர வைக்கிறதுக்கு ஆள் பயங்கர செட்டப்பாக இருந்தார். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி உண்டு. இங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறதுக்கு வேண்டி டிஷர்ட்டு, அந்த அசசரிஸ் எல்லாமே இந்த சின்ன ஒரு ஷாப்பு இருக்குது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போனதும் நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்ம சினிமா படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் மூவியில் மம்மி படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் செட்டப் இந்த இடத்துல இருக்குது. அதனால் ஒரு மாதிரி இருக்குது. பில்டிங்கை பார்க்கும்போது பழைய காலத்து ஸ்டைலில் மாதிரி செட்டப் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுற பாருங்கள், வேறு லெவலான ஒரு ஏரியா. நம்ம கொடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடையை அப்படியே தலைகீழாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மேலே ஃபிக் பண்ணியிருப்பாங்க. கலர் கொடையாக இருக்கும். ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ள சூப்பரான ஏரியா தான் மக்களே இந்த ஏரியா. இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டிங்கன்னா, நம்ம வந்த என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் கட் ஆனதும் உங்களுக்கு இந்த கோரிடோரில் தான் இந்த மாதிரி செட்டப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்தோம் மக்களே, இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1 hour கழித்து வரும்போது இந்த ஏரியா வெளிச்சம் வந்ததும் பின்ன வீடியோ எடுக்க வந்தோம். அப்போது இந்த இடம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வர்றவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ எடுங்க. பின்ன அங்கேருந்து வெளியே வந்தோம் மக்கள். வெளியே வர்ற வரைக்கும் இந்த கொடை செட்டப்பு வந்து அவ்வளோ தூரத்துக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொடையிலையும் லைட்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அது ஒரு வைப்பாயிட்டு இருக்கும். ஸோ 2 நேரம் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதனோட வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்றைக்காச்சும் ரீல்ஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்ன அங்கே இருந்து நாங்கள் வெளியே வந்த மக்களே. வெளியே வந்ததும் இந்த பீச்சோட உள்ளே போகிறதுக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் வரும். அந்த என்ட்ரன்ஸ் தான் இது. இதில் ஏறி நான் உங்களுக்கு பகுதி தூரம் வரைக்கும் இந்த லாஸ்ட் பேரடைஸோட அவுட்ஃபிட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒரு காடுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் பின்ன அதில் பில்டிங் இருக்கிற மாதிரின்னு அந்த செட்டப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த இடம். ஃபுல்லும் டேட்ஸ் மரம் தான் இருக்குது. பின்ன தண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கண் எரிச்சலே இருக்காது மக்கள். அவ்வளோத்துக்கு அந்த தண்ணி ப்யூரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸு மாதிரி தான் செட்டப்பு.
அதுக்கப்புறம் நேராக நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நமக்கு பீச் வந்துடும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் காட்டுறதே நமக்கு இந்த பீச் தான் வரும். இந்த பீச் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்டில் நமக்கு ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம டிஜே பண்ணிட்டும் குளிக்கலாம், ஸ்க்ரீனில் சாங்ஸ் இருக்கும், அதுவும் பார்த்துக்கிட்டே குளிக்கிற மாதிரி செட்டப்பு. அப்புறம் பீச்சுக்கு ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா டென்ட் அவைலபிள் உண்டு. ஆனால் அந்த டென்ட் வந்து ஃப்ரீ இல்லை, நமக்கு பேமெண்ட் கொடுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பின்ன பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சின்ன சின்ன ஸ்பாட் இந்த மாதிரி ஏரியாவில் வச்சுருக்காங்க. பின்ன நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, ஐஸ்கிரீமு எல்லாமே பக்கத்தில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்பாட்டுக்கு வச்சுட்டிங்கன்னா நம்ம குளிச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், ஐஸ்கிரீமு எல்லாமே இந்த இடத்துலையும் அவைலபிள் உண்டு. ஸோ 2 இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஸ்பாட் உண்டு. இதான் மக்களே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் அட்வென்ச்சர்னு ஸ்டார்டிங் ஏரியா இது ஒன்று. இதுக்கப்புறம் உள்ளதுலே பெருசு பார்த்துட்டிங்கன்னா இப்போ காட்டுறோம் பாருங்கள், இதுதான் மக்கள் உள்ளதே பெருசு. கரெக்டாக ஒரு 1.25 நிமிஷம் கிட்ட நமக்கு இதில் ஒரு அட்வென்ச்சர் உண்டு. நல்ல சூப்பராக இருக்கும். பட் மீடியம் ஸ்பீடு தான், ரொம்ப ஹை ஸ்பீடெலாம் இல்லை. பட் ஆனால் நமக்கு வந்து 1.25 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இதில் நல்ல அட்வென்ச்சர் பண்ணலாம். பின்ன அதுக்கு மேலே ஏறிட்டு எடுத்த வியூ தான் மக்கள் இந்த வியூ. இந்த தீம் பார்க் வந்து மொத்தத்தில் கவர் பண்ண முடியாது, 2 பார்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஏரியா. கீழே பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற அசசரிஸ் மாதிரி இருக்கும். பின்ன இன்னொரு சைடு பார்த்துட்டிங்கன்னா இது இந்த ஆஃப் வந்து இந்த சைடு பார்த்து உங்களுக்கு எடுத்துருக்கேன். இது ஒரு ஏரியா. ஸோ மொத்த தீம் பார்க்குமே இவ்வளோ தான் மக்களே. நல்லா கொஞ்சம் பெரிய இடம் தான் இது. வந்து நம்ம பஹ்ரைன்ல இருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, செல்லாக்குன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு ஏரியா. ஒரு நாள் கொள்ளு நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். அவ்வளோத்துக்கு உள்ள அசசரிஸு நமக்கு இந்த லாஸ்ட் பேரடைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு நேரம் ஆச்சு. இது வரைக்கும் லாஸ்ட் பேரடைஸ் உள்ள எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். இனி நம்ம வாங்க குளிக்க போகலாம். இந்த ஸ்பாட்டு கேட்டிங்கன்னா சில்ட்ரனுக்குள்ளது தான், நமக்கு அவைலபிள்ஸ் இல்லை. ஒன்லி சில்ட்ரன் மாத்திரம் குளிக்கிறது. ஆனால் இந்த சில்ட்ரன் குளிக்கிறதுல ஒரு சூப்பர் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து அந்த பக்கெட்டு கீழே விழும் பாருங்கள். அதனோட வீடியோஸ் இப்போ காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மக்களே ஃபஸ்ட்டு நமக்கு அட்வென்ச்சரில் ஸ்டார்ட் ஆகிற ஏரியா. இது வந்து நமக்கு ஒரு லாஸ்ட் பேரடைஸ் சுற்றி வரக்கூடிய ஒரு வாட்ரு ஏரியா. நம்ம இதில் வந்து நம்ம உட்காந்துட்டாலே போதும், அதுவே நம்மளை கொண்டு போகும், அந்த மாதிரி ஒரு செட்டப்பும். ஆனால் இதில் போகிற வழியில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். இன்னொரு இது பார்த்துட்டிங்கன்னா செவுத்தில் வந்து கொஞ்சம் ட்ராயிங்ஸ் வரைஞ்ச மாதிரி இருக்கும். இன்னொரு இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு கீழே போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 6 நிமிஷம் இதனோட அட்வென்ச்சரு. நம்ம அப்படியே ஃபுல் ரவுண்ட் அடித்து வர்றதுக்கு 6 நிமிஷம் நமக்கு ஆகும் மக்களே. நான் சொன்ன ஏரியா இதுதான். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா குகை மாதிரி இருக்கும். குகையிலேருந்து தண்ணியில் வடிகிற மாதிரியும் ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வந்தவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இதில் தான் இருக்குது அந்த என்ஜாய்மெண்ட்டு. அது முடிஞ்சாச்சு மக்களே. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த வயலட் கலர் இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம இனி ஏற போகிறோம். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ரைடு போகிறதுனால முதல்ல கொஞ்சம் ஈஸியானதில் போவோம், ஹெவியில் போக வேண்டாம், ஒரு பயம். இன்னும் வரை நம்ம இதை ட்ரை பண்ணிட்டு இல்லை.
வாங்க எப்படி இருக்கு போகணும். இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம சீடியில் ஏறி ஏறி தான் மக்களே போக முடியும்.
மக்களே, பெருநாள் இந்த தடவை அடிபொலியாக கலக்கியாச்சு. எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் உள்ள இடத்துக்கு தான் வந்தோம். லாஸ்ட் பேரடைஸு. என்ன ஒரு விஷயம்னா, லாஸ்ட் பேரடைஸ் வர்ற மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் ஷார்ட்ஸும் சரி டிஷர்ட்டும் சரி காட்டனில் போட்டுறாதீங்க, லைனானில் போட்டுருங்க. ஜீன்ஸு ஷார்ட்ஸு இங்கே அலோடு இல்லை. மெயின் என்ட்ரன்ஸில் விடுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சரிங்களா மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் மக்களே. அண்ணா, நம்ம மக்களுக்கு நீங்களும் சொல்லிடுங்க. ஓகே பாய். என்ஜாய் பண்ணால் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து. ஓகே மக்களே. ஓகே சரி.